Hello, welcome to Season Buds. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மார்கழி மாசத்துல பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்காக விரதம் இருந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த களி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான திருவாதிரை களி எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வறுத்துக்கலாம். ஸோ திருவாதிரை களி செய்யறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்துட்டு பொதுவாக சாமிக்கு படைக்கிறதுனாலே பச்சரிசி தான் அதிகமாக வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போது பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பச்சரிசியை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விடணும். ஸோ இப்போது நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இந்த ஆற வச்ச அரிசியை நம்ம வந்துட்டு குருணையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரவா மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கணும். ரொம்ப பவுடராக அரைச்சிட்டிங்க அப்படின்னா தொட்டு பார்க்கும் போது நல்லா நரன்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். ஸோ பாகு அப்படின்னா ரொம்ப திக்காலாம் ஆக வேண்டாம். நம்ம வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கும், இல்லை மண் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு வடிகட்டுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம அதை அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி மாதிரி. ஸோ இப்போது நல்லா கரைச்சி நம்ம சிரப் மாதிரி எடுத்துட்டோம். ஸோ இதோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ப்ரெஷர் குக்கரில் தான் இப்போ வந்துட்டு நம்ம களி செய்ய போகிறோம். ஸோ நம்ம ரொம்ப நேரம் இதில் வந்து கிளறணுன்றது இருக்காது. ஸோ ப்ரெஷர் குக்கரில் இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சிரப்பை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இது 1:2 ரேஷியோவில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கப்பு நீங்கள் வந்துட்டு குருணை அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம 2 கப் தண்ணி வந்து சேர்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் பேனில் இப்போ வெல்லம் கரைச்சி தண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம். அது கூட எக்ஸ்ட்ரா 200 ml ஆட் பண்ணிட்டோம். மொத்தமாக 400 ml வந்துட்டு இருக்கும். ஸோ இது நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க குருணை அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தால் போதும். அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க அரிசியை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது எல்லா அரிசியும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு 50 கிராம் வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 3/4 பதம் வெந்திருந்தால் போதும். ஸோ ஏன்னா திருப்பி நம்ம அகைன் இதில் குக் பண்ண போகிறதுனால 3/4 பதம் வெந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விடலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தேங்காய் துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த களி சாப்பிடும் போது உங்களுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கோர்ஸாகவும் இருக்கும். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கரெக்டான அளவில் போடும் போது உங்களுக்கு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு ப்ரெஷர் பேன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வரைக்கும் விடணும். நம்ம குக்கரில் வைக்காமல் தவாலையும் வச்சு நல்லா கிளறி விடலாம். ஸோ ரொம்ப டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம குக்கரில் வச்சுட்டா கொஞ்சம் சீக்கிரம் வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான நெய்யும் முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம். ஸோ நெய்யில் நம்ம முந்திரி பருப்பு நல்லா வறுத்துட்டு அந்த நெய்யோட முந்திரி பருப்பையும் சேர்த்தாச்சு. அது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு அல்வா பதம் மாதிரி தான், பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிளறி விடணும். ஸோ ரொம்ப டைம் எடுக்காது. மினிமம் 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறணும். இதில் நம்ம நிறையா நெய்யும் சேர்க்கலை. 1 டேபிள் ஸ்பூனில் முந்திரி பருப்பு வறுத்து அந்த நெய்யும் அது கூட இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் தான் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அதே மாதிரி இது நம்ம ரைஸ் அல்வான்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா டைமும் நம்ம இந்த மாதிரி செய்கிறதில்ல, ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும் விசேஷமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு களி ரெசிபி தான். பூஜை பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணணும்னு இல்லைங்க, கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ், வீட்டிலேயே செய்யும் போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.